ஹலோ ஆல் வெல்கம் டு ஸ்டடி படி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். ஸோ GS 1லேருந்து பார்ப்போம். ஸோ GS 1ல் என்ன இருக்குது, 2ல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அது தெரியாமே வந்து ஆன்சர் ரைட்டிங் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன், GS 1ல் என்ன இருக்கும், 2ல் என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து GS மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து யூடியூப்பில் வந்து இப்படி தான் ஆன்சர் ரைட்டிங் எழுதணும் அந்த ஃபார்மேட்லலாம் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இது. இப்போ அது வந்து ரேண்டமாக நம்ம வந்து எஸ்ஏவும் கரண்ட் அஃபேர்ஸும் அப்படி போயிட்டு இருந்தோம். ஸோ இதில் வந்து எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GS 1 பேப்பர் 2 பேப்பர் அப்படின்னு சொல்லி போக போகிறோம். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக போயிட்டு இருந்ததில் GS 1ல் என்ன வரும், 2ல் என்ன வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் இயர் UPSC கொஷின் இருக்குது இல்லையா, ஸோ கொஷின்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிடுவேன். ஐம் சாரி, ஒன் செகண்ட். அண்ட் யா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் UPSC கொஷின்ஸை வந்து நான் அவுட் சோர்ஸ் பண்ணிடுவேன். ஸோ அவுட் சோர்ஸ் பண்ணக்கப்புறம் பர் டே வந்து 2 கொஷின்ஸ் நீங்கள் எழுத ட்ரை பண்ணுவீங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதெல்லாம் வந்து இதில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஜியாகிரஃபி இருக்கும். ஸோ ஆக்சஸ் த இம்பாக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங் ஆன் கோரல் லைஃப் சிஸ்டம் வித் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் அண்ட் 15 மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ explain how foundations of modern world were laid by the American and French Revolution. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அமெரிக்கன் ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லாம் நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் நான் எடுப்பேன். ஸோ ஆப்ஷனல் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் ஆப்ஷனல் ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து அவுட் சோர்ஸ் ஆயிரும். ஸோ அதெல்லாம் படித்தக்கப்புறம் உங்களுக்கு சைமல்டேனியஸாக இந்த மெயின்ஸ் ஆன்சர் எழுதும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுலேயே நான் கொஞ்சம் சொல்லிடுவேன் அண்ட் கிளாஸ் எடுக்கும் போதும் நான் கொஞ்சம் சொல்லுவேன் இல்லையா. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும், GS 1னா இப்படி தான், GS 2னா இப்படி தான், ஸோ எப்படி எழுதுறது அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் தெரியணும். ஸோ பேப்பர் எழுத தான் உங்களுக்கு வந்து அது புரியும். ஸோ இதை வந்து நம்ம பேப்பர் பை பேப்பராக முடிப்போம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷனை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிங்கனாவே வந்து உங்களுக்கு வந்து மோர் தென் எனஃப். அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் கவர் ஆயிரும். ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு ரெண்டும் சேர்த்துக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து மந்த்லி ஃபீ வந்து 500. ஸோ 500ல் வந்து என்ன கவர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஏ எப்படி எழுதுறது, ஸோ எத்திக்ஸ் பேப்பர் எப்படி எழுதுறது, அந்த மாதிரியெல்லாம் சில விஷயம்லாம் வந்து ஐ அவுட் சோர்ஸ் த வீடியோ. ஸோ வீடியோஸ் மூலயமா வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அது இல்லாமல் பர் டே வந்து 2 கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ இதில் வந்து 2 நோட் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று வந்து ரஃப் நோட், இன்னொன்று ஃபேர் நோட். ரஃப் நோட்டில் நீங்கள் வந்து எழுதியிருப்பீங்க அந்த ஆன்சரை, அண்ட் ஃபேர் நோட்டில் வந்து அரவுண்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து நான் அந்த ஆன்சர் ஃபார்மேட் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஸோ அந்த ஆன்சர் ஃபார்மேட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் வீடியோ ஃபார்மேட்டை. ஸோ அதை நீங்கள் படித்தக்கப்புறம் உங்களோட ஆன்சரையும் இதையும் கிளப் பண்ணி நீங்கள் ஃபேர் நோட்டில் நோட்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் அதை திருப்பி நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் உங்களுக்கு எந்த கைடன்ஸ் வேணும்னாலும் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எனக்கு கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணியிருக்கலாம் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும். ஸோ இதுதான் வந்து பர்சனல் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மெயின்ஸ்க்கு. ஸோ பேப்பர் பை பேப்பராக போயிட்டிங்கன்னா வந்து நியர்லி வந்து ப்ரீவியஸ் இயர் UPSC கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அது உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஆன்சர்ஸாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு ரெண்டுமே வந்து இன்டிகிரேட்டடாக படிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். அண்ட் அது இல்லாமல் ஆல்ரெடி வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ப்ரிலிம்ஸ்க்கு வந்து அண்ட் மெயின்ஸுக்கு வந்து கோர்சஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ தனித்தனி NCERTஸ்லேருந்து எடுக்கிறோம். ஸோ பாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க்லேருந்து வந்து தமிழில் எல்லாமே தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியராக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ ஃபார்மேட்டில் வந்துடும். அண்ட் உங்களுக்கு எந்த PDFஓ எந்த நோட்ஸ் ரெஃபர் பண்ணுமோ இல்லை எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.